இதுக்கு முன்னாடி நாங்க அட்வென்ச்சரஸ்ல நாங்க தேடிக்கிட்டு இருந்த சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிச்சிட்டோம். நானும் டபுளுவும் பையர்ஸ் மாதிரி நடிச்சு அந்த பிளேனை வாங்க பார்த்தோம். ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மோரிசோ அர்னால்டோ பிளேன் எடுத்துக்கிட்டு ஸ்னோ மவுண்டனுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னோட கார் டிரைவிங் திறமையை காட்ட போறேன். வாட்ஸ் ராங் வித் them? சீக்கிரமா போங்க, அவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள மிஸ் பண்ணிடுவோம். இங்க பாருமா, நல்லா யோசிச்சுக்கோ. அப்படின்னா நான் இப்போ பிளேனை விட ஃபாஸ்டா போகணுமா? என்ன நினைக்கிறேன்னா அவங்க நமக்கு முன்னாடி கிட்டே நெருங்கி இருக்க கூடாது. ஹலோ ஹே, அங்க முன்னாடி பாருங்க. ஆனா என்னடா இது, டிராஃபிக் ஜாமா? இதுல பாதை இல்லையா? அப்படின்னா எல்லாருமே அந்த ஸ்னோ மவுண்டனுக்கு தான் போறாங்களா? என்ன நடக்குது இங்க? அவன் என்ன பிரேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டே. ஒரு காரை வாங்கி அபார்ட்மெண்ட்ல கீழ பார்க் பண்ணி வச்சிருக்கான். அது எனக்கு காம்பன்சேஷன். நாம இந்த டிராஃபிக் ஜாமில் இருந்து தான் ஆகணும். ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கு தெரியும் எப்போ அதை கிளியர் பண்ணுவாங்கன்னு. என்ன சொன்னீங்க நீங்க? உண்மையிலேயே இது என்னோட லக்கு தான். நீங்க எல்லாம் கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏய், அதெல்லாம் வேணாம். நீ இங்கேயே உட்காரு. நீ தனியாலாம் போகக்கூடாது. நாம வேற ஒரு வழியை கண்டுபிடிப்போம். ஒன்னா போலாம். எங்கடா அதை காணோம்? இந்தா இருக்கு. மேப்பை பொறுத்த வரைக்கும் அங்க சீக்கிரமா போறதுக்கு ஒரு வழி இருக்கு. உண்மையாவா? நம்ம அந்த வழியா போலாம். எனக்கு பேக்கப் வேணுமே. நான் மேப் பார்த்து சொல்றேன். நல்ல ஐடியா. நானா இருந்தா அங்க போகவே மாட்டேன். அங்க பாருங்களேன், அந்த மவுண்டன் ஃபுல்லா கரடிங்க தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இந்த வீக்கெண்ட்ல ரொம்ப பலத்த ஸ்னோஃபால் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கேட்டிங்களா? எங்க போறீங்க? பட்டி, நான் சொன்னது உங்களுக்கு காதல் இல்லையா? கரடி நல்ல நாளாக அமையட்டும். பை பாய். டேய் அண்ணா, அவன் என்ன சொல்றான்? எனக்கு கேட்கல. பேசாம உட்காரு. அது மட்டும் இல்லாம இதுல நான் ரொம்ப விவரமானவன். என்னோட பறக்கிற திறமைய வச்சு அந்த புலிக்குட்டி நமக்கு சொந்தமாயிடும் சீக்கிரத்திலே. இந்த ஃளைட்ட நான் தான் ஓட்டுவேன். ஏன்டா இப்படி எல்லாம் உனக்கு ஆசை வருதே? டேய், உனக்கு பைக் கூட ஓட தெரியாதா? நான் என்ன செய்யறேன்னு பார்த்து கத்துக்கோ. பேசாம உட்காரு, நான் சொல்றதை கேளு. பெரிய பைலட் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஃளைட் ஓட்டுறது ஈஸி. டேய், இது ஓடுறதுக்கு மூளலாம் வேணாடா. நீ என்ன முட்டாளங்கறியா? டேய், எல்லுடா அர்னால்ட். டேய், நான் எப்படி ஓட்டுன்னு தெரியல உனக்கு? டேய், அது போத போதே. நல்லா புடிச்சுக்கடா. கார்லி, இன்னும் எத்தனை மேடு பள்ளத்துல தான் இறங்கி ஏறுது? இன்னும் எவ்வளவு தூரம் போறது? நம்ம இதே ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் சில மணி நேரத்திலேயே மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணிடலாம். சில மணி நேரங்களோ? அப்படியே நான் ஒரு தூக்கத்தை போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ரொம்ப நல்லாவே கார் ஓட்டுற. இதெல்லாம் எனக்கு கைவந்த காலடா. இந்த லக்கா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பறக்கறான் பாரு. Slow down. நான் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க லக்கா. டயர்டா இருக்கிறப்ப வண்டி ஓட்ட கூடாது. ஆமா, நீ தூங்கு. நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. நாம ஓய்வு எடுத்துக்கலாம். நீங்க என்னை கிண்டல் பண்றீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் தூங்கலாம் மாட்டேன்டா. எனக்கு லைட்டா தலைவலி தான் இருக்கு. கார்லி, உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அது என்னன்னா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. தலைவலியா? 2 பேரும் நல்லதானே இருந்தீங்க, இப்ப ஏன் தலைவலிக்குது? நீங்க ரெஸ்ட் எடுங்க. அடே, நாங்க நல்லா தாண்டா இருக்கோம். ஹலோ, கொஞ்சம் அங்க பாருங்கடா. வாவ்! அடே தம்பி, அங்க பாரு. வாவ், என்னால நம்பவே முடியல. நம்ம ஃபைனலா இங்க வந்து சேர்ந்துட்டோம். லக்கா, ஓ நோ, கண்ணு தர. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல பாதை இல்ல. இப்ப நாம ஒண்ணும் செய்ய முடியாதா? இதை தாண்டி நம்ம எப்படி போறது? டேய் அண்ணா, லங்காவுக்கும் கார்லிக்கும் உடம்பு சரியில்லை. ஹேய், உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நான் நல்லா தாண்டா இருக்கேன். நான் நினைக்கிறேன் இது ஆல்டிட்யூட் சிக்னஸ். என்ன ஆல்டிட்யூட் சிக்னஸா? உனக்கு உதவி தேவை. நாங்க இப்ப உடனே உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறோம். அது முடியாது, நம்ம ஆல்ரெடி இங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்படியே போனா நீங்க மோசமாயிடுவீங்க. சீக்கிரமா ஒரு டாக்டர் பார்த்தாகணும். எங்களுக்கு ஏன் இப்படி
எப்படி ஆச்சுன்னா நாம சடனா ஆல்டிடியூட மாத்தினதுதான். ஆனா என்னாச்சுடா உனக்கு? எழுந்து இங்க ஒரு பாரு. செடி இருக்கு, அது எங்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணும். பாத்தீங்களா, ரோடியோல ரோசியா எல்லா ஆல்டிடியூட் சிக்னஸையும் சரி பண்ணிரும். ஓ அப்படியா? நான் இப்பவே போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. டேய் அண்ணா, என்ன நினைக்கிற? சரி, நீ வண்டியை ஓட்டு. நம்ம சீக்கிரம் அங்க போயிடலாம். வழியே இல்ல, ஆ? அது இங்க கண்டுபிடிக்க முடியாது. அது இன்னும் ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்க இடத்துல தான் வளரும். அப்புறம் நம்ம பாதையில இந்த பாறை வேற மறைச்சிருக்கு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, நான் போய் உனக்காக கண்டுபிடிச்சிட்டு வரேன். என்னாச்சுடா உனக்கு? கேளுங்க லக்கா, நீங்க முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் நல்லா இருக்கேன், என்னால் கண்டுபிடிக்க முடியும். இல்ல உங்களால முடியாது, மேப்ல வேற பாதையும் காட்டல. லக்கா வேணாம். நீ ஓட்டாத. லக்கா நிறுத்துங்க. ஏய்! கடைசியா வண்டி நின்றுச்சு. இது ஒரு கிளிஃப் ஹைவே. பாருங்க, இந்த ஹைவே நேரா ஸ்னோ மவுண்டனுக்கு தான் போகுது. நான் உறுதியா சொல்றேன், நம்ம போற வழியில அதை கண்டுபிடிச்சிடலாம். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நான் வண்டி ஓட்டுறேன். லக்கா போதுமான அளவுக்கு ஓட்டிட்டாரு. நாம போய் அந்த பூவை கண்டுபிடிக்கலாம். ஆச்சரியமா இருக்கு, நம்ம ஸ்னோ மவுண்டன் பக்கத்துல இருக்கோம். ம்? நான் பிளைன் ஓட்டினா நாம அங்க போயிடலாம். அது உல்ஃப் கேங், எனக்கு தெரியும். ஹாய் பாஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டபுளே வந்து பிளைன்ல வந்துகிட்டு இருக்கோம். உங்களை நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா பாஸ், அது மௌரிஸ். வாய மூடுங்கடா பைத்தியக்காரங்களா. திருப்பனா 1/2 மணி நேரத்துல இங்க வந்துடலாம்டா. இல்ல நான் உங்களை சர்க்கஸ்ல வச்சிருவேன். அவர் பேசுனதை கேட்டீங்களா? எல்லாம் உங்க தப்புதான். சரி, அதெல்லாம் விட்டு தலை. நம்ம 1/2 மணி நேரத்துல அங்க போலாம். நம்ம கதை அவ்வளவுதான். டேய் அண்ணா, அண்ணா, அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. நம்ம திரும்பி போவோம்னு நினைக்கிறியா? அது முடியாது, அதுக்கு நேரமும் இல்ல. நாம உடனே ரோடியோல ரோசியாவை கண்டுபிடிக்கணும். கார்லி நம்ம கிட்ட சொன்னதை நம்ம போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமாடாண்ணா? அது காட்டுல நல்ல உயரமான மலைப்பகுதியில தான் இருக்கணும். கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். வா நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி இருக்கணும் ஞாபகம் இருக்குல்ல? இது இல்ல, இதுவும் இல்ல. நான் மோசமா ஃபீல் பண்றேன்டா. ஏய் அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லையே. நாங்க அந்த பூவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். டேய் அண்ணா, அண்ணா, இங்க வா, இங்க வா. இங்க ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு. இத பாத்தியா? நம்ம ரொம்ப நேரமா இந்த இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா போய் பார்க்கலாம். ஆனா இந்த பிரிட்ஜ் ரொம்ப டேஞ்சரா இருக்கே. டேய் தம்பி, நான் முதல்ல லக்கா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீ கார்லியோட வெயிட் பண்ணு. சரி சரி, பார்த்து ஜாக்கிரதைடா அண்ணா. டேய் தம்பி, சீக்கிரமா வாடா. பிரிட்ஜ் சேஃபா தான் இருக்கு. ஓகே, சீக்கிரமா வாடா. அண்ணா, இது ரொம்ப ஆழமா இருக்குடா. உன்னால முடியும். அவங்க நம்மள நம்பி தான் இருக்காங்க. பார்த்து மெதுவா. டேய் ஜாக்கிரதைடா. சரி, நாம பிரிஞ்சு போவோம். அந்த பூ கிடைச்சிருச்சு. டேய் அண்ணா, அது கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. டேய் சத்தம் போடாதடா, யாரோ வராங்க. மேல பாரு. பிளைன். அது நிச்சயமா மோரிஸ் அர்னால்டு தான். அண்ணா இந்தோ. நல்லது. அப்ப அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க.
நம்மள அவங்க கண்டுபிடிக்க கூடாது. இது ஒரு குகை. ஆ. டேய் தம்பி வாடா போலாம். இந்த குகைக்கு நன்றி. நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். டேய் போடா. அடுத்த அட்வென்ச்சரஸ்ல பார்க்க போறது, நாங்க ஒரு விசித்திரமான வால் பெயிண்டிங்க குகை சுவர்கள்ல பார்த்தோம். அங்க இருந்த ரகசிய அறைக்குள்ள டபுள் போனா அங்க பதில்களோட நிறைய கேள்விகள் இருந்தது. அதோட ஆபத்தும் இருந்தது. அடுத்த எபிசோட் பார்க்க காத்துருங்க. தி மிஸ்டீரியஸ் கேவ்.